ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஏற்காடுக்கு நாங்கள் 2 டேஸ் ட்ரிப் போயிட்டு வந்திருந்தோம். அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேச்சரை பிடிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் 2 நாள் ஏற்காடு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். சாட்டர்டே மார்னிங் போயிட்டு சண்டே ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டோம். சாட்டர்டே நைட் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் போட்டு போயிருந்தோம். ஸோ நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு சொன்னால், அழகான ஏற்காடுக்கு தான் போயிருந்தோம். உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ஏற்காடை பற்றின எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏற்காடு சேலம் டிஸ்ட்ரிக்டில் சேர்வராயன் மலைத்தொடரில் இருக்கிற ஒரு அழகான டூரிஸ்ட் ஸ்பாட் தான் ஏற்காடு. ரொம்ப ஒரு ரம்யமாக போகிற வழியெல்லாம் ஒரே பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுவும் நாங்கள் ஒரு மார்னிங் ஒரு 9 o'clock போகும்போது அந்த வெயிலோடு கலந்து சில்லு சில்லுன்னு காற்று அடிக்கும் போது அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ பார்த்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு நேராக போனது கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் தான் நாங்கள் ஐனரி போட்டு வச்சுருந்தோம். ஆனால் அங்கே போனதுமே தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இறங்கி போய் வர்றது வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அடுத்து நாங்கள் போட்டிங்க்கு தான் வந்திருந்தோம். போட்டிங்க்கு இப்போ ஒரு 200, 300, 700 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான போட்டிங்ஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போ ரொம்ப பீக் டைம் அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய கூட்டமாக இருந்தது. நாங்கள் ஆல்ரெடி நிறைய பிளேசஸில் போட்டிங் போயிருக்கோம் அப்படின்றதுனால சரி அந்த இடத்துல நின்னா ஆஃப் டே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் தான் வந்திருந்தோம். இந்த லேக் இந்த போட்டிங் வியூ நம்ம எந்த பக்கம் போனாலுமே சுற்றி பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக அதை சுற்றி பூங்காங்கள் இருக்குது. நம்ம இந்த பூங்கா உள்ளே என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துட்டு வந்தால் அப்படியே பார்க்குறதுக்கு போட்டிங் வியூ மொத்தமாக தெரியும். அங்கேயுமே போய் பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இந்த லேக்கை சுற்றி நிறைய அண்ணா பூங்கா, அதுக்கப்புறம் இந்த பொட்டானிக்கல் கார்டன், நிறைய கார்டன்ஸ் இருக்குது. நாங்கள் 2 தான் இப்போ பார்த்தோம். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்வராயன் கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொட்டானிக்கல் கார்டன் முடித்ததுமே நாங்கள் சேர்வராயன் டெம்பிளுக்கு வந்துட்டோம். இங்கேயுமே எல்லா இடத்துலையுமே அந்த அழகான அந்த ஒரு பச்சை பசே அந்த இயற்கை காட்சிகள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. எனக்கு பர்சனலாக பீச் சைட் பிடிக்குமா ஹில் ஸ்டேஷன் பிடிக்குமானா எனக்கு ஹில் ஸ்டேஷன் பிடிக்கும் தான் நான் சொல்வேன். ஏன்னா எனக்கு பெருசாக பீச்சில் இறங்கி விளையாடுற அந்த ஒரு ஆசையும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக வியூ பாயிண்ட் பார்க்கும்போது மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அங்கே சாமி கும்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் வந்தது அண்ணா பூங்கா. ஸோ இங்கே வரதுக்கே எங்களுக்கு 1:30 போல் ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுமே இது உள்ளே தான் கொண்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லா பிளேஸுமே பார்த்தோம். அவ்வளோ பூ எந்த பக்கம் திரும்பினாலும் கலர் கலராக பூச்செடிகள், கலர் கலராக இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி வித்தியாசமான பூச்செடிகள்லாம் இருந்தது. எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் இங்கேருந்து போனது ரோஸ் கார்டன். இதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டே நாங்கள் எல்லாமே இந்த மாதிரி பார்க்குறது, இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டி நெக்ஸ்ட் டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் எல்லா இடத்துலையுமே இருக்கிற கார்டன்ஸு, அதுக்கப்புறம் பூங்கா, வியூ பாயிண்ட்ஸு எல்லாமே இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே கவர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் டேவே கவர் பண்ணிட்டோம். இங்கே உள்ள இந்த ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கெலாம் போனால் எப்படி இந்த மாதிரி பூச்செடிகள்லாம் விதவிதமாக வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயுமே கிளாஸ் ரூம் மாதிரி வச்சு அங்கேயுமே இந்த மாதிரி நிறைய செட்டப் வச்சுருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே கார் பார்க்கிங்க்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி உள்ளே வரத்துக்குமே 30 rupees 40 rupees அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி ஃபீஸ் போடுறாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம பே பண்ணிவிட்டு வந்தோம்னா உள்ளே எல்லா இடத்துலையுமே நம்ம சுற்றி பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அக்டோபர், நவம்பர் அந்த சீசனில் வந்தால் நிறைய மிஸ்ட்டு, மழை எல்லாமே கிளைமேட் சூப்பராக இருக்கும். பட் நம்ம மார்ச் மந்த் வந்தால் நம்ம ஊரில் எப்படி வெயில் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அங்கேயுமே வெயில் இருக்குது. நல்ல வெயில் இருக்குது. பட் அந்த நிறைய அந்த செடி மரம் இருக்கிறதுனால அந்த ஒரு சில் காற்று இருந்துக்கிட்டே இருக்கே தவிர மற்றபடி கிளைமேட் சரியான வெயிலாக தான் இருந்தது. ஸோ பொட்டானிக்கல் கார்டன் முடிச்சுட்டு அண்ணா பூங்கா முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போனது ரோஸ் கார்டன். இங்கே 2 ஜென்ஸ் சீட் லேடிஸ் சீட்டுன்னு சொல்லிட்டு 2 வியூ பாயிண்ட்டுமே இருக்குது. லேடிஸ் சீட் நாங்கள் போகல. ஏன்னா அங்கே ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால அங்கே அலோவ் பண்ணலை. ரோஸ் கார்டனுக்குள்ளே வந்தால் இங்கேருந்தே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஜென்ஸு ஷீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட்டுமே இருக்குது. ஸோ இது உள்ளே ரோஸ் கார்டன் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி ஏறி போனால் அங்கே வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவ்வளோதான். ஈவினிங் சூடாக ஒரு கப் காஃபி குடிக்காமல் இதுக்கு மேலே என்னோடய உடம்பு ஒத்துழைக்காது நடக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னதுனால அங்கே கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு அவங்கள ஜூஸு
அதுக்கப்புறம் நான் சூடாக ஒரு கப் டீ வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு அங்கே வியூ பாயிண்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தால் இந்த ரோஸ் கார்டனில் விதவிதமாக அழகழகாக ரோஸுங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ரொம்ப டயர்டாயிடுச்சு. பசங்களுமே ரொம்ப டயர்டாயிடுச்சு முடியல நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லவே சரி இன்றைக்கான பார்க்குற விஷயங்கள் இன்றைக்கி இதுவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டலில் ரூம் செக்இன் பண்ணுறதுக்காக போயிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் புக் பண்ணல. ஏன்னா நம்ம என்றைக்கு போவோம் எந்த டைமுக்கு எங்களுக்கு நைட்டு தூங்கி ஏந்துக்கிறதுக்காக மட்டும்தான் எங்களுக்கு ரெசார்ட் தேவைப்பட்டதே தவிர நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்றதுனால அங்கே போயே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ரூம் மவுண்டெயின் ரெசார்ட் தான் எடுத்துருந்தோம். எங்களுக்கு பர் நைட்டுக்கு 3000 ருபீஸ் ஆச்சு. ஸோ அதையுமே பார்த்துட்டு குட்டியாக ஒரு ரூம் 2 ரூமே அப்படியே பார்த்துடலாம். உள்ளே என்ட்ரானதுமே ஒரு டிவி யூனிட் இருக்குது. அதுக்கப்புறம் வார்ட்ரூப்புமே இருக்குது. பெட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டுமே கொடுத்துருந்தாங்க 4 பேர் படுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வார்ட்ரூப்புமே நல்லா பெருசாக இருந்தது நம்மளோட லக்கேஜ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு. பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருந்தது. அதுக்கப்புறம் வாஷ்ரூமுக்குமே வெளியே கிளாஸ் டோர் போட்டிருந்தாங்க. ஓப்பன் பண்ணால் உள்ள வாஷ்ரூமுமே இருக்குது. ஒரு நைட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு தாராளமாக இது தங்கலாம். ஸோ நல்லாவே இருந்தது. ஒரு டீசெண்டாக இருந்தது ஸ்டே. பட்டு நாங்கள் இந்த புக் பண்ணாமல் போயிட்டு சாட்டர்டே சண்டேஸில் வீக்கெண்ட்ஸில் ரூம் தேடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஒரு 1/2 hour 1 hourக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த ரூம் கிடச்சிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் செக் அவுட் பண்ணதுனால எங்களுக்கு இந்த ரூம் கிடச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு அடுத்து நாங்கள் போனோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.